பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதி அந்த பகுதியினுடைய சீரியஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதற்கு வந்து உதாரணமாக மீன லக்னம் மீன லக்னத்தினுடைய ஜாதக அமைப்பை நாம் வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய ஒவ்வொரு பாவ பலனாக நாம் வந்து பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா? சரி, இப்போது மீன லக்னத்துக்கு 2ஆம் பாவ பலன், மீன லக்னத்துக்கு 3ஆம் பாவ பலன், அப்படி 3ஆம் பாவத்தினுடைய தொடர்பு அப்படின்னு நாம் வந்து ஒரு ஒரு லக்னமாக ஒரு ஒரு பாவமாக பார்த்து கொண்டிருந்தோம். இப்போது மீன லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில் புதன் அமர்ந்தால் அப்போது புதன் மூலியமாக அந்த 3ஆம் பாவத்துக்கு என்ன கிடைக்கும், அந்த 3ஆம் பாவம் மூலியமாக புதனுக்கு என்ன கிடைக்கும், இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா? புதன் கிட்ட இருந்து அந்த 3ஆம் பாவம் பெறுவது என்ன, அந்த 3ஆம் பாவத்திடமிருந்து புதன் பெறுவது என்ன, இப்படி தான் ஒரு கிரகத்தில் ஒரு பாவம் அமர்ந்தால் நாம் இரு வேறு விதமாக பார்க்க வேண்டி இருக்கும். சரி, இப்போ 4ஆம் பாவம் மீன லக்னத்தினுடைய 4ஆம் பாவ தொடர்பு, 4ஆம் பாவத்திற்கான பலன், 4ஆம் பாவத்திற்கான தன்மை என்ன அப்படின்றத நாம் பார்ப்போம். மீன லக்னத்துக்கு 4ஆம் பாவமாக மிதுனம் அப்படின்ற அந்த பாவம் வந்து விடுகின்றது. மிதுனம் என்ற பாவத்தினுடைய டெஃபினிஷனை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பல தடவை. அதை வைத்து பல எச்சரிக்கைகளும் பல பேருக்கு நடந்திருக்கிறது. அது கன்சல்டேஷனுக்கு வந்தவங்களும் சரி, கிளாஸில் இருக்கவங்களுக்கும் சரி. மிதுனம் என்கின்ற அந்த பாவம் ரகசியத்தை போட்டு கொடுக்கின்ற பாவம், ரகசியத்தை லீக் அவுட் பண்ணுற பாவம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மிதுனம் என்கின்ற அந்த பாவத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக ரகசியமாக அந்த பாவத்தினுடைய காரியத்தை நாம் வைத்திருக்கின்றோமோ அவ்வளவு எளிதாக, அவ்வளவு நுட்பமாக அந்த பாவத்தினுடைய காரியம் சீக்கிரம் முடியும், சிம்பிளாக முடியும். நம்ம மிதுனம் சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை எந்த அளவுக்கு பில்டப் பண்ணி அடுத்தவங்ககிட்ட பேசுகிறோமோ அப்பொழுது அந்த காரியம் தடைபட்டு விடும், அல்லது தாமதமாகும், அல்லது குறையோடவே முடியும். பாதி கம்ப்ளீட் ஆகும், பாதி கம்ப்ளீட் ஆகாது. ஒரு இன்கம்ப்ளீஷன், ஒரு பற்றாக்குறை அந்த பாவத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மிதுனம் சம்பந்தமாக ஒரு பாவ வேலையை நாம் செய்ய ஆரம்பித்தால், அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, செய்ய ஆரம்பித்தால் அந்த ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லது எளிமையாகவாவது பாதுகாக்க வேண்டும். அதை பற்றி வெளியில் கூறக்கூடாது, அதை பற்றி வெளியில் சிலாகித்து கொள்ளக்கூடாது. சிலாகித்தால் அது ஊர் முழுக்க பரவி அதன் மூலியமாகவே அந்த பாவத்திற்கு தடை, தாமதம், விரயம் ஏற்படும். இந்த டெஃபினேஷனை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, இப்போது மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மிதுனம் 4ஆம் பாவமாக வந்துடுச்சு. அப்போது 4ஆம் பாவ காரகத்துவமான கல்வி, நீங்கள் புதுசாக எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, புதுசாக யார்கிட்ட போய் எந்த வித்தையை கற்பதாக இருந்தாலும் சரி, அப்போது அதை பற்றி அந்த வித்தையை கற்று முடிப்பதற்கு முன்னால், அல்லது அந்த வித்தையை கற்பதற்கு ஆரம்பிப்பீங்க இல்லையா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. மீன லக்னத்தை சேர்ந்தவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு படிப்பை படிக்க போகிறீங்க, அல்லது ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த வித்தையை கற்க ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அதை பற்றி யாரிடமும் பேசக்கூடாது. வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம், இது போல நிறைய விஷயங்கள் எல்லா மனிதனுடைய அடிப்படை தேவை. அப்போது இந்த அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய சொத்து, அசையும் சொத்து, அசையா சொத்து, இது எல்லாமே 4ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது. வீடு, மனை, வாகனம், சுகம், சுகஸ்தானம் 4ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது. இப்போ அதற்கான முதலீடு அல்லது அதற்கான விலை, நீங்கள் ஒரு வண்டி வாங்க போகிறீங்க, ஒரு கார் வாங்க போகிறீங்க, ஒரு லேண்ட் வாங்க போகிறீங்க,
ஒரு வீடு வாங்க போகிறீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு அசெட் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, ஏதோ ஒன்றுத்தில் முதலீடு செய்ய போகிறீங்க. அப்போது நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய அந்த விஷயம், அதை முதலீடு செய்து வாங்குவதற்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. அந்த குறிப்பிட்ட பொருளை உங்களுக்கு சொந்தமாக்கி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வெளியில் ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் ஹேஷ்டேக் போட்டுக்கலாம், செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை பற்றி பரபரப்பாக வெளியில் பேசக்கூடாது. சரி, பேசலாம்னா எதுக்காக பேசலாம்? இந்த இடத்தை வாங்கலாமா அப்படின்னு அவேர்னஸ்க்காக நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஜென்ரலாக விசாரிச்சுக்கலாம். இந்த வீடு வாங்கலாமா, இந்த இடத்தை வாங்கலாமா, இதில் வில்லங்கம் இருக்குமா, இந்த வண்டி வாங்கலாமா, இந்த வண்டி ஒழுங்காக குவாலிட்டியாக இருக்குமா, மைலேஜ் கொடுக்குமா, இந்த கோர்ஸில் சேரலாமா, இந்த கோர்ஸில் சேர்வதன் மூலியமாக நமக்கு பிரயோஜனப்படுமா அப்படின்னு யார்கிட்ட கேட்கலாம்? நம்முடைய நலன் விரும்பிகள் கிட்ட கேட்கலாம். நம் நலன் மீது அக்கறை கொள்பவர்கள் சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட சஜஷன் கேட்கலாம், ஒப்பீனியன் கேட்கலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஜென்ரலாக நான் இந்த விஷயத்தில் சேர போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் பாவம் சார்ந்த விஷயத்தை தம்பட்டம் அடிக்கக்கூடாது. அதை முடிக்கும் முன்னர் அதை பற்றி பேசக்கூடாது. பேசினா காலி. 4ஆம் பாவம் விரயமாகிவிடும், அல்லது பற்றாக்குறையாகிவிடும், அல்லது தடை தாமதமாகிவிடும், முடியாமலேயே போய்விடும். சரி, இப்போ மிதுனத்தை பற்றி நம்ம இவ்வளோ பேசணும் இல்லையா? மீனத்துக்கும் மிதுனத்துக்கும் இருக்கக்கூடிய 4ஆம் பாவ தொடர்பை பற்றி பேசியாச்சு. சரி, இப்போது இந்த 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் என்ன பலன்? ஏன்னா போன கிளாஸில் ஒருத்தர் வந்து சுக்கிரன் பற்றி கேட்டார். அதாவது 3ஆம் அதிபதி சுக்கிரன் போய் எங்கே உட்காந்தா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டார். இப்போ அதையே ஒரு உதாரணமாகவே எடுத்துப்போமே. மீன லக்னம், லக்னத்துக்கு 4இல் சுக்கிரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிதுனத்தில் சுக்கிரன் அப்படின்னு வச்சுப்போம். சரி, இப்போ இதன் மூலியமாக இந்த ஜாதகருக்கு நாம் என்ன பலனை எடுக்க முடியும்? சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன? திருமணம், களத்திறன், மனைவி, காதலி, அழகு, ஆடம்பரம், கலை, பரதநாட்டியம், அதாவது பொழுதுபோக்கு கலைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், இவை அனைத்தும் சுக்கிரன் இல்லையா? ஆடை ஆபரணமே நம்ம ஃபங்க்ஷன்ஸில் போடுறதுக்காக தான், அணிகிறதுக்காக தான் நம்ம வந்து வாங்குகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஆடை ஆபரணங்கள், அழகு, பியூட்டி பார்லர், இதுக்கெல்லாம் நம்ம எதுக்கு போகிறோம்? ஏதாவது ஒரு கேளிக்கையில் கலந்து கொள்வதற்கு, அல்லது ஏதாவது ஒரு கலை சார்ந்த ஒரு துறையில் கலந்து கொள்வதற்கு, அல்லது ஏதாச்சும் ஒரு விழாவில் கலந்து கொள்வதற்கு. அப்போ விழா, கேளிக்கை, சினிமா, இது எல்லாம் என்னது? பொழுது போக்குவது. அப்போ பொழுது போக்குவதற்கு காரண கர்த்தா யாருன்னா சுக்கிரன். என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிபதியே சுக்கிரன். அப்போது அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், திருமண வாழ்விற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், காதலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், கல்யாணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிதுனத்தில் சென்று அமர்ந்து விட்டார். அப்போது சுக்கிரனுடைய காரகத்துவ விஷயத்தை பற்றி அதை கமிட் செய்வதற்கு முன்னால், அதை உறுதி செய்வதற்கு முன்னால், அந்த விஷயத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு முன்னால், அல்லது அந்த விஷயத்தை நாம் பதிவு செய்வதற்கோ அல்லது முடித்து விடுவதற்கோ முன்னால், ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியே பேசக்கூடாது. ஒரு சம்பந்தத்தை முடிவு செய்வதற்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய எதிர்ப்பாளர் இன்னொரு ஆணிடமோ பெண்ணிடமோ தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அவர்களுடைய சம்மதத்தை வாங்குவதற்கு முன்னால் அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. ஏனென்றால் சுக்கிரன் காதலுக்கு கடவுள், சுக்கிரன் திருமணத்துக்கு கடவுள், சுக்கிரன் உறவிற்கு கடவுள், காமத்திற்கும் கடவுள். எதை பற்றியும் சுக்கிரனுடைய காரகத்துவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. இது ஜெனரல். இப்போ இந்த மீன லக்னத்திற்கு இந்த தொடர்பு எவ்வாறு வேலை செய்யும்? சம்பந்தப்பட்ட ஜாதகர் மீன லக்ன ஜாதகர், அது ஆணோ பெண்ணோ, அவர் மீன லக்னம், லக்னத்துக்கு 4 சுக்கிரன் வந்து அமர்ந்து விட்டார். ஓகே, ரைட். அப்போ சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் என்னது? மகம் நட்சத்திரம். ஓகே, மகம் நட்சத்திரம் என்ன கர்ம பதிவை கொண்டது? குலதெய்வ சாபத்தையும் சந்திரனின் சாபத்தையும் கொண்டது.
அப்போது ஜாதகருக்கு டைரெக்டாக குலதெய்வ சாபம் சந்திரன் சாபம் இருக்காது, அது பாதிக்க போகிறது கிடையாது. ஏன்னா லக்னத்திலேயோ 5ஆம் பாவத்திலேயோ 9ஆம் பாவத்திலேயோ ஒன்று சுக்கிரன் இல்லை. ஆனால் சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் போய் அமர்ந்துட்டார் இல்லையா? அப்போது இந்த குலதெய்வ சாபமும் சந்திரனுடைய சாபமும் யாருக்கு இருக்கும்? யாருடைய குடும்பத்தில் இருக்கும்? யாருடைய வம்சாவளியில் இருக்கும்? 4ஆம் பாவம் தாய். தாயுடைய குடும்பத்திலும் தாயுடைய வம்சாவளியிலும் அவர்கள் வீட்டில் ஆம்பளைங்க யாரும் கூட குலதெய்வ தடையாயிருக்கும், குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, அல்லது குலதெய்வ வழிபாடு ஏதாச்சும் விட்டு போயிருக்கோம். அது அவங்க கதை, அது அவங்க வீட்டு கதை. அதை நம்ம நேரடியாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம வாழ்க்கையோடு போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம குலதெய்வம் யாரு? நம்ம தந்தை, தந்தையுடைய தந்தை, அது அந்த வழி வர குலதெய்வம் தான் நமக்கு. இது தாயுடைய வம்சாவளி, தாயுடைய குடும்பம் இல்லையா? அப்போ அந்த குடும்பத்துக்கு சந்திரனுடைய கர்மப்பதிவும் இருக்கும். அப்போ சந்திரனுடைய கர்மப்பதிவு என்னது? பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரங்களுடைய தொடர்பும் யாருக்கு இருக்கும்? 4ஆம் பாவம், தாய் அல்லது தாயுடைய குடும்பம், இதில் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டாவது, தாயுடைய குடும்பத்தில் மாமியார் மருமகள், அம்மா பொண்ணு, ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை கெடுப்பது அல்லது தவறாக வழி நடத்துவது, தவறாக வழி காட்டுவது, ஒரு பெண்ணுடைய ஒழுக்கக்கேடு இருக்கு அல்லது ஒரு பெண் தவறான முடிவு எடுப்பதற்கு இன்னொரு பெண்ணே காரணமாக இருப்பது, இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பீரியட் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், உணவு செரிமான கோளாறு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சந்திரனுடைய சாபத்தை பெற்றது. அப்போ சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் அமர்ந்துட்டார். அப்போ தாய் வழி கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தம் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக சுக்கிரன் எங்க போய் அமர்ந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்து வழி திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை எந்நேரமும் வீட்டுக்காருக்கும் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிறது, எந்நேரமும் உறவு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, சும்மா பேருக்கு மட்டும் கணவன் மனைவியாக வாழ்வது, கணவன் மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்களை சித்திரவதை செய்வது, துன்புறுத்துவது, உறவு மூலியமாக டார்ச்சர் பண்ணுறது, சைக்கிக் மாதிரி பிஹேவ் பண்ணுறது, மனைவிகள் கிட்ட ஒரு குரூரமாக நடந்து கொள்வது, பெண்கள் மனசுக்குள்ளேயே புழுங்கி 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 திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வெளியிலையும் சொல்ல முடியாமல், சொந்தக்காரங்கிட்டையும் சொல்ல முடியாமல், அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாமல், சரி நம்ம வாழ்க்கை இப்படின்னு ஆகிப்போச்சு, நம்ம தலையெடுத்து இப்படியே வாழ்ந்து தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமே பழகிக்கிறாங்க இல்லையா, அந்த கஷ்டத்தை தாங்கி தாங்கி தாங்கி. அது போன்ற அனுபவம் யாருடைய குடும்பத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய பாவ வம்சாவழியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவத்தில், அந்த பாவ உறவு காரகத்துவத்தில் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. சுக்கிரன் எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த பாவத்தினுடைய உறவு காரகத்துவத்தில் பாருங்க, பெண்கள் குறிப்பாக திருமண வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில், கணவன் மனைவிக்கான ஒற்றுமையில் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருப்பார்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரியறது, இல்லை சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறது, போலீஸ் கேஸ் ஆகிறது, இது மாதிரி திருமணம் தாமதமாகிறது, அப்படி இல்லைன்னா திருமண வாழ்வில் அந்தரங்கமான, மிகவும் அந்தரங்கமான பிரச்சனைகளை திருமண வாழ்விலும் தாம்பத்திய வாழ்விலும் கணவர்கள் சந்திப்பது, கணவன் மனைவிகள் சந்திப்பது, இது யாருடைய வம்சாவளியில் ரிப்பீட்டடாக யாருடைய ஃபேமிலியில் நடக்கும் அப்படின்னா, பெண்கள் சந்தோஷமா இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். இது யாருடைய ஃபேமிலியில் இந்த மாதிரி தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த பாவத்தில் தான் இது மாதிரி எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ மீன லக்னத்துக்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி,
அப்போ 3க்கும் 8க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் போய் மிதுனத்தில் போய் அமர்ந்துட்டார் இல்லையா? அப்போ மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் 3ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவம் அது என்ன? 3ஆம் பாவம் சார்ந்த காரகத்துவம் அப்ளிகேஷன் போடுறது. 3ஆம் பாவம் முதல் முயற்சி. 3ஆம் பாவம் இளைய சகோதரர் சம்பந்தப்பட்ட வேலை. 3ஆம் பாவம் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. 3ஆம் பாவம் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்வது. முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இந்த மாதிரி தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலியமாக நாம் சில வேலைகளை செய்வோம் இல்லையா? இணைய உலகம், அதற்குள்ளே நம்ம முதல்ல நுழைவோம் இல்லையா? அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது. 3ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை பற்றி வெளியில் பேசக்கூடாது. சரி, 8ஆம் பாவம்ன்றது என்னது? பிஎஃப், ரிட்டையர்மெண்ட், பென்ஷன், இன்சூரன்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? அமானுஷ்யம் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள், முயற்சிகளை பற்றி மீன லக்னத்தை சேர்ந்தவர்கள் வெளியில் பேசக்கூடாது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிற வரைக்கும். ஏன்? 3க்கும் 8க்கும் அதிபதியாகிய சுக்கிரன் போய் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 3ஆம் பாவ காரகத்துவமும் 8ஆம் பாவ காரகத்துவமும் ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் பெயர் நாறிவிடும். 2வது, அந்த பாவம் தடைபட்டு விடும், தாமதமாகிவிடும், அல்லது பற்றாக்குறையாக முடிந்துவிடும். இந்த காம்பினேஷனை அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய சந்தேகங்களையும் தரவுகளையும் தவறாமல் குழுவில் பதிவிடுங்கள். நன்றி.